அன்பான எல்லாருக்கும் அன்பு வணக்கம். இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை. தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காட்சியானது நமது அறக்கட்டளைக்கு வாயில்லா ஜீவராசிகள் தாகம் தணிக்கும் நீர்த்தொட்டிகளை பராமரிப்பதற்காக ஒரு 3 வீலர் கார்கோ வண்டி ஒன்று வாங்கினோம். அதில் 300 லிட்டர் வாட்டர் டேங்க் பொருத்தி அந்த நமது அறக்கட்டளையிலிருந்து வாட்டர் கனெக்ஷனை எடுத்துகிட்டு வந்து தற்போது ஃபில் பண்ணுற காட்சியை தான் தற்போது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வாகனமானது இந்த நீர்த்தொட்டியை பொருத்தி இதை நம்ம இந்த கோடை காலத்தை முன்னிட்டு வாயில்லா ஜீவராசிகள் தாகம் தணிக்கும் நீர்த்தொட்டியை பராமரிப்பதற்காக இது போன்ற ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை செய்து வச்சுருக்கோம். நம்ம கடந்த கோடை காலத்தில் 600 நீர்த்தொட்டிகளை பல இடங்களில் வைத்து அதனை பராமரிச்சுட்டு வந்துட்டுருந்தோம். தற்போது உள்ள நீர்த்தொட்டிகளானது முன்பை விட பெரிய நீர்த்தொட்டிகள் வைக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அறக்கட்டளைக்கு அருகில் உள்ள பகுதிகளில் 10 நீர்த்தொட்டிகள் இது போன்ற 20 லிட்டர் பிடிக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி அந்த நீர்த்தொட்டிகளை நம்ம 10 இடங்களில் வைத்து நமது அறக்கட்டளை மூலமாக ரெகுலராக அதை பராமரிக்க போகிறோம். அதற்காக இந்த வாகனமானது மிகவும் அவசியமாக தேவைப்பட்டது. அதற்காக தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம செஞ்சுருக்கோம். இந்த 3 வீலர் கார்கோ வாகனம் வாங்க வேண்டி நம்ம அன்பர்களிடம் விண்ணப்பம் வைத்திருந்தோம். அந்த விண்ணப்பத்தை கேட்டு நமது அறக்கட்டளை சேர்ந்த அன்பர் ஒருவரே இந்த ஜீவகாருண்ய சேலையின் முக்கியத்துவத்தை கருதி இந்த பறவைகளுக்கு நம்ம செய்யும் இந்த அன்பான செயல் ரொம்ப ஒரு சிறப்பானது என்பதை உணர்ந்து அவரே முழு தொகையும் கொடுத்து இந்த வாகனத்தை வாங்கி கொடுத்துட்டாரு. இந்த நேரத்தில் அந்த அன்பருக்கு அறக்கட்டளையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 10 தொட்டிகளையும் நம்ம அறக்கட்டளை சுற்றி உள்ள 10 இடங்களில் நம்ம வச்சுருக்கோம். இதில் பார்க்கு, அப்புறம் துறைமுகம் போன்ற பல்வேறு இடங்களில் இதை நம்ம வச்சுருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தொட்டியை இப்போ நம்ம முன்பு போல் 2 வீலரில் ஒரு கேனை வச்சு ஃபில் பண்ணுறதுங்கிறது மிக மிக சிரமமான காரியம். இப்போ மிக எளிதாக நம்ம அந்த வண்டியிலேருந்து ஒரு ஹோஸ் கனெக்ஷனை எடுத்துகிட்டு வந்து ஈஸியாக நம்ம இதை ஃபில் பண்ண முடியும். 20 லிட்டரை ஃபில் பண்ண முடியுது. இதன் மூலம் எண்ணற்ற ஜீவராசிகள் பயனடையும். ஏன்னா நம்ம இப்போது பொறுத்துகிற இடம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பார்க் உள்ள இடத்துல நம்ம இதை பொறுத்துறோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எண்ணற்ற பறவைகள் வரும், காகங்கள் வரும், வாயில்லா ஜீவராசிகள் வரும். நீங்கள் பார்க்கும்போதே இப்போது நம்ம ஃபில்லப் பண்ணுறப்பே அங்கே ஒரு வாயில்லா ஜீவராசி வந்து நிற்கிது. அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. நமக்கு இப்போது வாகனம் கிடைத்து விட்டது. நம்ம இப்போ நீர்த்தொட்டிகள் வைப்பதை நம்ம வெகு சீக்கிரமாக அதை வைக்க வேண்டும் என்று நம்ம அதை தீவிரமாக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒரு 300 நீர்த்தொட்டிகள் நம்ம வழங்கிட்டோம். 100 நீர்த்தொட்டிகளுக்கு இப்போது பணம் இருக்கிறது. ஆனால் மீதமுள்ள 600 நீர்த்தொட்டிகள், ஏன்னா நம்ம இந்த கோடை காலத்தில் 1000 நீர்த்தொட்டிகள் வைக்கலாம்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். அதன் பேரில் தற்போது அதற்கான முன்னேற்பாடுகளை தான் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போது மீதமுள்ள 600 நீர்த்தொட்டிகள் வைப்பதற்கு அன்பர்களோட பேருதவி தேவைப்படுது. ஏன்னா இந்த கோடை காலத்தில் நம்ம அவசியமாக செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு ஜீவாரண்ய செயலாகும். இப்போ பார்த்திங்கன்னா இது போன்ற ஒரு வனாந்தரமான இடத்துல நம்ம அந்த நீர்த்தொட்டியை எடுத்துகிட்டு போய் பொறுத்துகிற காட்சியை தான் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு 150 முதல் ஒரு 200 ஏக்கருக்கு இது போன்ற ஒரு பெரிய ஒரு வனாந்தரமான இடம் இருக்குது நமது அறக்கட்டளையிலிருந்து சற்று தொலைவில். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான பறவைகள் இருக்காங்க, எண்ணற்ற வாயில்லா ஜீவராசிகள் இருக்குது. அந்த போன்ற இடத்துல நீர் கிடைப்பது என்பதே மிக மிக அரிதான காரியம். இப்போ அங்கனக்குள்ளே வண்டி போகாதனால நாங்கள் என்ன பண்ணோன்னா அந்த நீர்த்தொட்டியையும் வாட்டர் கேனையும் எடுத்துகிட்டு அங்கே போய் சென்று நம்ம அந்த நீர்த்தொட்டியை பொருத்திட்டு வந்தோம். இது அந்த இடங்களில் நீர் கிடைப்பது என்பது மிக மிக அரிதான காரியம். ஆனால் அங்கே எண்ணற்ற ஜீவராசிகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, பறவைகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல நம்ம தேடி போய் நம்ம அந்த நீர்த்தொட்டியை அமைச்சிட்டு வந்தோம். அந்த நீர்த்தொட்டியானது சும்மா அப்படியே வெளியில் வைத்தா அதை சில பேர் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா அதை ஒரு குழி தோண்டி அதில் அந்த நீர்த்தொட்டியை வைத்து அமைத்து விட்டு வந்தோம். ஸோ இதன் மூலம் அது எப்போவுமே அங்கே ரெகுலராக இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை நம்ம செஞ்சுட்டு வந்திருக்கோம். இது போன்ற ஒரு பொட்டல் காடான இடத்துல வசிக்கும் வாயில்லா ஜீவராசிகள் இங்கேருந்து ரொம்ப தூரம் நடந்து போனால் கூட அதுக்கு தண்ணி கிடைக்குமாங்கிறது உத்தரவாதம் இல்லை. அப்படிப்பட்ட இடத்துல இந்த நீர்த்தொட்டி என்பது மிக மிக ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருளாக இருக்குது. தற்போது நீங்கள் பார்க்குறது போலயே நம்ம அதற்காக அந்த தொட்டி வைப்பதற்காக ஒரு பிரத்யேகமாக ஒரு குழியை அமைத்து அதற்குள்ளே யாருமே அதை எளிதாக எடுக்க முடியாத அளவுக்கு நம்ம அதை பொருத்தி வச்சுருக்கோம். அதில் நீர் நிரப்பும் காட்சியை தான் இப்போது பார்த்துட்ருக்கீங்க. நம்ம இவ்வளவு சிறப்பான ஒரு முயற்சியை செய்து நம்ம இந்த அன்பான செயல் செய்வதற்கும் இந்த வீடியோ பதிவிடுவதற்கும் முக்கியமான காரணம், இதே போன்ற அன்பான செயலை அனைத்து அன்பர்களும் தங்களால் இயன்ற வகையில் இந்த கோடை காலத்தில் அந்த வாயில்லா ஜீவராசிகள் தாகம் தணிக்கும் இந்த அன்பான செயலை செய்ய வேண்டும் என்பதற்காகவும், மேலும் நம்ம நீர்த்தொட்டிகள் இந்த கோடை காலத்தில் 1000 நீர்த்தொட்டிகள் வைக்கலான் இருக்கோம்.
ஸோ எல்லாரும் அந்த செயலை ஒன்று சேர்ந்து அதை செய்யணும். அப்போது தான் அன்பு இந்த இடத்துல பெருகும். அவ்வாறு இந்த நீர்த்தொட்டிகளை நம்ம 1000 இடங்களுக்கு மேலாக நம்ம இதை வைக்கும்போது இந்த கோடை காலமானது அந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கு ஒரு மழை காலமாக, இவ்வளோ வெயில்லையும் இங்கே தண்ணி ஈஸியாக கிடைக்குதே, இப்படி பிரத்யேகமாக யாரோ தொட்டி வைத்து தண்ணி வச்சுருக்காங்களே அப்படின்னு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து இது கோடை காலமா அல்லது மழை காலமா என்ற கேட்கும் அளவிற்கு அது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக இருக்கும். அதற்காக தான் இதை நம்ம வீடியோ எடுத்து இதை பதிவிடுவதற்கு முக்கிய காரணம். நம்ம அங்கே அருகில் நீர்த்தொட்டிகள் வைக்கிற அருகில் இடங்களில் உள்ள செடிகளுக்கும் நம்ம நீர் இதன் மூலம் கொடுத்தோம். ஏன்னா அந்த அனைவருக்கும், அனைத்து உயிர்களுக்கும் இந்த கோடை காலத்தில் நீர் தேவைப்படுது. அதன் பொருட்டு அதற்கும் நீரை நம்ம கொடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த நீர்த்தொட்டியானது நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி பக்கத்தில் அந்த இடத்துல ஒரு பார்க் மாதிரி ஒரு பெரிய இடம் இருக்குது. அந்த இடத்துல ஏகப்பட்ட ஜீவராசிகள் இருக்காங்க. அங்கே வைத்த காட்சியை தான் தற்போது நீங்கள் பார்த்தீங்க. தற்போது நமது அறக்கட்டளைக்கு அருகில் உள்ள அந்த துறைமுக பகுதியில் அந்த நீர்த்தொட்டியை பொருத்துவதற்காக எடுத்து செல்லும் காட்சியை பார்த்துட்ருக்கீங்க. இந்த இடத்துல எண்ணற்ற வாயில்லா ஜீவராசி இருக்குது. 3000த்திற்கும் மேலான புறாக்கள் இருக்குது. பல பறவையினங்கள் வசிக்கிறது. அந்த இடத்துல தான் நம்ம அந்த நீர்த்தொட்டியும், சிறிய நீர்த்தொட்டியும், அது மட்டும் இல்லாமல் அந்த 20 லிட்டர் நீர்த்தொட்டியும் அந்த பொருத்தும் காட்சியை தான் தற்போது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த இடத்திற்கு அருகில் தான் அந்த 3000த்திற்கும் மேற்பட்ட புறாக்களுக்கு நம்ம தினந்தோறும் தானியங்கள் போடுகின்றோம். அந்த தானியங்கள் போடுற இடத்துலையும் நம்ம நீர்த்தொட்டியை இந்த வாயில்லா ஜீவராசிகள் தாகம் தணிக்கும், பறவைகள் தாகம் தணிக்கும் நீர்த்தொட்டியை பொருத்தணும். இந்த இடங்களில் மிக அவசியமாக இந்த நீர்த்தொட்டிகள் தேவைப்படுது. இதன் மூலம் நமக்கு அந்த 3000த்திற்கும் மேற்பட்ட புறாக்கள் மட்டும் இல்லாமல் எண்ணற்ற வாயில்லா ஜீவராசிகளும் மிகுந்த பயனடைகின்றன. தற்போது நீங்கள் பார்க்கறது போலேயே நம்ம எல்லா இடத்துலையும் அந்த நீர்த்தொட்டிகள் வைத்து தண்ணீர் நிரப்பிய உடனேயே ஏதேனும் ஒரு ஜீவராசி இந்த வெயிலின் கொடுமை தாங்க முடியாமல், அதோட தாகம் தாங்க முடியாமல் உடனே தண்ணீர் குடிக்கும் காட்சியை நீங்கள் பார்த்தீங்க. தற்போது நம்ம போயிட்டுருக்க இடம் பார்த்திங்கன்னா, நம்ம தினந்தோறும் புறாக்களுக்கு 3000த்திற்கும் மேற்பட்ட புறாக்களுக்கு தானியங்கள் வழங்குகிறோம். அந்த தானியங்களை இது போல் தான் சேகரித்து வச்சுருக்கோம். அந்த இடத்திற்கு அருகில் நம்ம ஒரு நீர்த்தொட்டி அமைப்பதற்காக அங்கே குழி தோண்டும் காட்சியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ன்றதுனால யார் வேண்டுமானாலும் அந்த நீர்த்தொட்டியை எடுத்து செல்ல வாய்ப்புண்டு. எனவே தான் ஒரு ஆழமான குழி அமைத்து அதில் இந்த நீர்த்தொட்டியை அமைத்து பின்பு நீர் நிரப்பினோம். நம்ம இந்த நீர்த்தொட்டிகள் வைக்க போன இடத்திற்கு அருகில் கவர்மெண்ட்டால் நடப்பட்ட பனைமரங்கள் இருந்தது. அந்த பனைமர கன்றுகளும் இந்த வெயிலின் காரணமாக மிகவும் வறண்டு போயிருந்தது. அந்த பனைமர கன்றுகளுக்கும் நம்ம நீர் ஊற்றி விட்டு வந்தோம். முன்பே கூறியது போல் இந்த கோடை காலத்தில் 1000 நீர்த்தொட்டிகள் அமைக்கலான் இருக்கோம். ஏற்கனவே 300 நீர்த்தொட்டிகள் வழங்கப்பட்டு விட்டது. தற்போது மீதமுள்ள நீர்த்தொட்டிகளுக்கு நமக்கு பணம் தேவைப்படுகிறது. பெரிய அளவில் பணம் தேவைப்படுது. பெரிய அளவில் நிதி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து அன்பர்களும் உதவும் போது, இந்த வாட்ஸ்அப் குழுவில் உள்ள அனைத்து நண்பர்களும் இதற்கு உதவும் போது கண்டிப்பாக அந்த 1000 நீர்த்தொட்டிகள் என்பதை எளிதாக அமைக்கலாம். அவ்வாறு அமைக்கும்போது இந்த கோடை காலத்துலேயும் அந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கு இது ஒரு மழை காலமாக நம்ம அதை மாற்றி கொடுக்க முடியும். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களும் பிற உயிருக்கு செய்வது அனைத்தும் என் உயிருக்கு நானே செய்து கொள்வது என்பதை உணர்வில் கொண்டு அனைத்து அன்பர்களும் குறைந்தபட்சம் ஒரு நீர்த்தொட்டி அமைப்பதற்கு 100 ரூபாய் வரை தேவைப்படுகிறது. எனவே ஒரு நீர்த்தொட்டியாவது அமைப்பதற்கு அறக்கட்டளைக்கு நிதியுதவி அளித்து உதவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உதவ விரும்பும் அன்பர்கள் திரையில் தெரியும் ஜிபே நம்பர் மூலமாகவோ அல்லது QR கோட் ஸ்கேன் செய்து உதவிடலாம். உதவிய தொகையை ஸ்னாப்ஷாட் செய்து அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் எண்ணில் நீர்த்தொட்டிக்கான பணம் என்று குறிப்பிட்டு அனுப்பிவிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இது இன்றைய விதை நாளை விருட்சம் சமூக நல அறக்கட்டளை. நன்றி, வணக்கம். விதை தூவும் விவசாயி